Rishway take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மக்காச்சோளத்துக்கு மாற்றுதலாம் தீவனப்பில் முறையை பயன்படுத்தி ஒரு 4 விதமான சாம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த 4 விதமான சாம்பிள் எதற்காக அப்படின்னா, அதாவது தீவனப்பில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் தீவனப்பில்லில் சாம்பிள் பண்ணியிருக்கேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு மக்காச்சோளத்துக்கு இப்போ தான் பயிர் பண்ணி மக்காச்சோளத்தட்டை முட்டி உயர அளவில் இருக்குது. ஸோ அதை வளர்கிறதுக்கு 80 நாள் அறுவடைக்கு தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் பெரிய பங்கர் போடுறதுக்கு பதிலாக, அதாவது இங்கே இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடம் வந்துட்டு கொட்டைச்செடி இதெல்லாமே இருக்கக்கூடியது. இப்போ இதை வந்துட்டு இடத்த க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வேலையை பாதி முடித்தேன். அந்த நேரத்தில் கீழ்ப்பகுதியில் எல்லாமே ஜல்லி பரப்பிய நிலையில் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கீழே தலை அமைச்சா போதும் அப்படின்ற வகையில் இருக்குது. இந்த வழியில் வந்துட்டு 6 குழி நிலத்துக்கு மக்காச்சோள அளவில் பங்கர் வந்துட்டு ஒரு 4 தொட்டியாக பயன்படுத்தி போடலான் இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பெரிய பங்கராக போடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையை பயன்படுத்தி போடும்போது செலவும் கூடுதலாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மெத்தடில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில், உதாரணமாக அந்த 6 குழி நிலத்து தட்டையில் எத்தனை பங்கர் 4 விதமான முறையில் இருக்குன்னா, அது எத்தனை முறை ஃபெயிலியர் ஆகுதோ அவ்வளோ தட்டையும் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இதை தடுக்கிற வகையில் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு தீவனப்பில்லை கொண்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான சாம்பிள் பண்ணியிருக்கேன். ஆரம்ப நிலையில் பார்க்கும்போது சின்னதாக தான் சாம்பிள் பண்ணியிருந்தேன். அதாவது இதுக்குள்ளே வந்துட்டு தொட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கல் முறைக்கு வச்சு அப்புறம் கணக்கு பண்ணினேன். நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது பனிக்காலத்தில் தீவனப்பில் வளராமல் இருக்குது. இந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம இதுக்கு தீவனப்பில் வந்துட்டு பெரிய பங்கராக போடுறதுக்கு அதிகப்படியான செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுலேருந்து சிமெண்ட்லேருந்து செய்யக்கூடிய டைம்லேருந்து எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம சின்னதாக ஒரு சைஸான தொட்டியை கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம 2 கல் முறையை பயன்படுத்தி இப்படி தொட்டி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு நமக்கு அதிகப்படியான டைம் செலவாகிறதுனால நமக்கு மாட்டுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த குடலையே வந்துட்டு பங்கருக்கு மாறுதலாக வச்சாச்சு. இதோட அமைப்பு பார்க்கும்போது சின்னதாக இருக்கா போல் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு குடலோட அமைப்பில் கிட்டத்தட்ட 50 லிட்டர் பேசன் வரக்கூடிய இதில் நமக்கு ஒரு 8 பேசன் பிடிக்குது இந்த பெரிய குடலி. அதே நேரத்தில் அந்த பைப் வச்சுருக்கக்கூடிய சின்ன குடலின்னு பார்க்கும்போது 5 பேசன் பிடிக்குது. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான முறைகளை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கேன். இப்போ பார்க்கக்கூடிய தொட்டிகள் எல்லாமே வெளிப்பகுதி வந்துட்டு, அதாவது அவுட்ரு ஏரியா மட்டும்தான் பூசியிருக்கும். உள்பகுதி எதுவுமே பூசாதது போல் தான் உங்களுக்கு தெரிய வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நார்மலாக இருக்கக்கூடிய தொட்டி. ஆனால் இங்கே சாம்பிளுக்கு போட்டிருக்கக்கூடிய தொட்டியில் 4 தொட்டியில் ஒரு தொட்டி வந்துட்டு, அதாவது இதோட வெளிப்பகுதி எப்படி பூசியிருக்கோமோ அதே போல் பார்த்திங்கன்னா உள்பகுதியும் பூசி ஒரு பாவடி அமைப்பை கொடுத்துருக்கு. கீ தளம் முதற்கொண்டு உள்பகுதி எல்லாமே பூசியிருக்கு. இதனால் எப்படின்னா, இதில் வந்துட்டு போட்டிருக்கக்கூடிய சாம்பிள், அதாவது சாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய சைலேஜுக்கு நான் வீடியோவில் நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அதை நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தரப்புலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டுக்கலையாக உருவாக்கியிருக்கேன். அதாவது எப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் கொடுத்துங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எந்தவித ஏர் கேப்புமே ஃபில் ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு தட்டையை வந்துட்டு போட்டு பஞ்ச் பண்ணி ஹைட் ஏற்றும் போது இது நல்லா ஆல்ரெடி அமுக்கமாக இருக்கிறதுனால உள்ளாரந்து வரக்கூடிய ஏர் வந்துட்டு சைக்கிள் ஆகாது. அப்படியே சைக்கிள் ஆகிற பட்சத்தில் கூட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த அவுட்ரு ஏரியாவிலேருந்து நமக்கு தட்டை ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு வீணாகலாம் அப்படின்ற மாரி நான் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பெரும்பாலும் ஏர் கேப்பே வராது. ஏன்னு பார்க்கும்போது நம்ம தட்டை அமுக்க இதுவே ஓவர் டைட்டாக இருக்கும். அதாவது நார்மலாக மாட்டுக்கு இதில் தீனி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூடை கொட்டினாவே அப்படியே தடவை தெரியும். இதில் 8 கூட பெரிய இதில் கொட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணி அந்த தட்டையோட அமைப்பை வந்துட்டு அமுக்கி திம்ஸ் பண்ணி நல்லா ஒரு அமைப்பை கொடுத்துருப்போம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. 8 கூட அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே அடுத்த கரெக்டாக ஒரு 30 நாளில் ஒவ்வொரு தொட்டியும் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், இதோட அவுட்புட் ரிசல்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக கொடுப்பேன். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு தொட்டி பார்த்திங்கன்னா அந்த உள்பகுதி எல்லாமே பூசி அதுக்குள்ளே வந்துட்டு சைலேஜை வந்துட்டு, அதாவது மக்காச்சோள தட்டைக்கு மாற்றுறதெல்லாம் தீவனப்பில்லை பயன்படுத்தி சைலேஜை வந்துட்டு உள்ளார கொட்டி நல்லா திம்ஸ் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா இதே போல் ரைன் பேப்பர், அதாவது இந்த க்ரீன் கலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைன் பேப்பர் போட்டு மேலே வந்துட்டு இதே போல் மண் கொட்டி
மேலே பார்த்திங்கன்னா வெயிட் கூடுதலாக கொடுக்கறதுக்காக, அதாவது மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கேப்பும் ஃபில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக டைட் ஏற்றணும், அதாவது ஏரை வந்துட்டு நல்லா அமுக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வெயிட் ஏற்றுறதுக்காக இந்தமாரி ஹலோ பிளாக் கல்லை பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஹலோ பிளாக் கல்லெல்லாம் யாரும் பயன்படுத்தலை, மண் கொட்டினாலே போதுமானது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு கூடுதலாக வெயிட் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ பிளாக் கல் வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால. எனக்கு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த மணலுக்கு மாற்றுறதுலாம் வேறு மாதிரி கூட ஐடியா இருக்குது. இதே போல் ஹலோ பிளாக் கல்லை வச்சு கூட திம்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி, அதாவது டைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. நான் பார்த்த ஃபாரினர்ஸ் வீடியோஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு இந்த மணலுக்கு பதில் நார்மலாக பாலித்தீன் கவரை வச்சு பைக்கு டயர் இந்த மாதிரி டயரை கூட அப்படியே வீலாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மெத்தடில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த மெத்தடில் பயன்படுத்தியிருக்கோம். ஃப்யூச்சரில் அடுத்த மெத்தடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதோட நம்மளோட நோக்கம் என்னென்னா, சைலேஜ் செய்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் இதுக்கு செய்யக்கூடிய செலவுகளும் முக்கியம். ஸோ அதை பயன்படுத்துகிற வகையில் தான் நான் 4 விதமான சாம்பிள் இப்போ போட்டிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான கோணி பைகளை, சாக்கு பைகளை பயன்படுத்தி சாம்பிள் போட்டிருந்தேன். அடுத்தது பேரலை பயன்படுத்தி சாம்பிள் போட்டிருந்தேன். அதோட ரிசல்ட் வீடியோஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 விதமான முறைகளை பயன்படுத்தியிருக்கேன். அதாவது சாக்கு பைகளை பயன்படுத்தி பண்ணும்போது நம்ம மிதிக்கக்கூடிய டைட் வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கம்ப்ரஸர் இல்லை அப்படின்ற நேரத்தில் நமக்கு போதுமான ஏற ப்ரெஷரை வந்துட்டு வேக்கம் போட்டு இழுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறைபாடுகள் நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ அது என்ன ஏதுன்றதை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் செய்யும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம மேனுவலாக பஞ்ச் பண்ணுறோம். அதாவது பேரலில் எப்படி நம்ம போட்டு ஏறி மிதித்து நல்லா டைட்டு அமுக்கணுமோ அதே போல் டைட்டில் அதை அமுக்கியிருக்கோம். இப்போ பேரலில் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் 2 இன்ச்சு அளவுக்கு தண்ணி நின்றுது. ஸோ அந்த தண்ணி இதில் நிற்கவே நிற்காது. ஆனால் இந்த ஒரு தொட்டியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை 4 விதமான முறைகளை பயன்படுத்தி பண்ணும்போது இந்த தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் கோட், அதாவது இந்த பேப்பரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா தெரியும், டபுளாக போட்டிருக்கேன். இந்த டபுளாக போட்டிருக்க இது வந்துட்டு இப்போ இந்த தொட்டியோட அமைப்பு இருக்குது அப்படின்னா, இந்த தொட்டியில் இந்த பகுதியை வந்துட்டு முழுசாக கவர் பண்ணி, அதாவது பேப்பர் இப்படி கீழே இறங்கி இப்படி மாதிரி போய் இப்படி மேலே வந்து அதே போல் எல்லா பக்கமும் எந்த ஒரு கேப்புமே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பேப்பர் டேமேஜ் ஆகிடக்கூடாது, இந்த பேப்பர் வந்துட்டு இந்த ஹலோ பிளாக் கல்லில் உரசி நம்ம அமுக்கில் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை சுற்றிலும் வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா சாக்குகளை, அதாவது தீவன சாக்குகளை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கு மேல் பகுதியில் தான் அந்த சாக்கை, அதாவது இந்த பாலித்தீன் பேப்பரை பயன்படுத்தியிருக்கேன். நம்ம எவ்வளோ மிதிச்சதுங்கன்னா கூட இது ஒரு வேளை செவுத்தில் அறக்கணுன்னா கூட டேமேஜ் ஆகாது அப்படின்ற வகையில் உருவாக்கியிருக்கேன். ஸோ ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஒரு வேளை தண்ணி நிற்கிது அப்படின்னா இந்த ஒரு தொட்டியில் வேணும்னா தண்ணி நிற்கலாம். ஏன்னு பார்க்கும்போது இது வந்துட்டு எங்கேயுமே தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. தட்டையோட ஈரப்பதம்னு பார்க்கும்போது ஒரு 60% 70% தான் இருக்கும். அதிகபட்சம் 70 கூட போகாது, 50% 60% ஈரப்பதத்தில் தான் போட்டிருக்கேன். அதாவது தட்டையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். இதில் வந்துட்டு நான் உப்பு தண்ணி எதுவுமே தெளிக்க கிடையாது. ஸோ இதோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அடுத்தது இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொட்டி எந்த அமைப்பில் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, அதாவது இந்த தொட்டி வந்துட்டு ஃபுல்லாகவே பாலித்தீன் கவரை கொண்டு பயன்படுத்தியிருக்கேன். இந்த தொட்டி பார்க்கும்போது எதை வச்சுன்னா, இதோட அவுட்ரு ஏரியா, அதாவது கீழ்த்தளம், இந்த தளத்தை மட்டும் விட்டுட்டேன். தளத்துக்கு வந்துட்டு ஒரு சாக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா மண் வந்துட்டு இதோட தளம் வந்துட்டு பூசாததுனால மண் இருக்கும் அப்படின்றதுனால தலைப்பகுதியில் வந்துட்டு ஒரு சாக்கு பைகளை மட்டும் பயன்படுத்திட்டு அதாவது கீழே வந்துட்டு தண்ணி எல்லாமே போகக்கூடிய அமைப்பில் உருவாக்கி இதோட அவுட்ரு சர்ஃபேஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் சுற்றிலுமே ஒரு வேவ் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த வித ஏர் கேப்பும் இல்லாத இப்படி வந்துட்டு மாதிரி, அதாவது இந்த அவுட்ரு பகுதி, இந்த கீழ்ப்பகுதி இல்லாமல் இந்த அவுட்ரு பகுதியை மட்டும் இப்படி சுற்றிலும் வரக்கூடிய அவுட்ரு பகுதியை மட்டும் ஒரு மாதிரி ஷேப்பில் எந்த வித கேப்பும் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்ம தீவனப்பில்லை போட்டு அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு வந்துட்டு அமுக்கி அதுவே ஒட்டிடும். அதனால் அந்த இடத்துல எந்த வித ஏர் சைக்கிளும் ஆகாது. ஸோ அது வந்துட்டு 2வது மெத்தடாக பண்ணியிருக்கேன். இந்த தொட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா உள்பகுதி எல்லாமே சிமெண்ட்டால் பூசி இருக்கக்கூடிய தொட்டி. இது வந்துட்டு உள்பகுதி அப்படி இருக்குது. அடுத்தது 4வது தொட்டி. இந்த 4வது தொட்டின்னு பார்க்கும்போது இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த தொட்டி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட சிமெண்ட் பகுதி எல்லாமே உள்பகுதி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு இந்த ஹலோ பிளாக் கல்லில் எந்த அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் இருக்குது. அதே நேரத்தில் உள்ளார பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஏர் வந்துட்டு சைக்கிள் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது உள்பகுதி வந்துட்டு பூசாத ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் இதே போல் மண் இருந்தது. அதாவது இந்த அமைப்பு போல் இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு தண்ணிக்கு வைக்கக்கூடிய தொட்டி இந்த அமைப்பில் இருந்தது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேப்பு தெரியும். அதனால் வந்துட்டு கீழ்ப்பகுதியில் இந்த ஜல்லி இதெல்லாம் கலந்துடக்கூடாது. நம்ம தீவனப்பில்லை சாம்பிளை வந்துட்டு அவுட்புட் எடுக்கும்போது தீவனப்பில்லோட கலந்துடக்கூடாது அப்படின்றத கீழ்ப்பகுதியில் மட்டும் ஒரு சாக்கு போட்டு கவர் பண்ணியிருக்கேன்.
மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அவுட்ரு பகுதியில் எந்த ஒரு கவருமே இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக என்னவோ அந்த அமைப்பில் நான் வந்துட்டு அப்படியே பண்ணியிருக்கேன். எதுக்காக ஒரு இதில் சாக்கு பைக்கில் பயன்படுத்தியிருக்கேன், ஒரு இது உள்பகுதி பூசியிருக்கேன், ஒரு இது வந்துட்டு எதுவுமே போடாமல் இருக்கேன், ஒரு இது மட்டும் அவுட்ரு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விதத்தில் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய கணிப்பு சரியாக இருக்குன்ற பட்சத்தில் 4மே அவுட்புட் சரியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஏர் டைட் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கோம். காலால் மிதித்து அமுக்கி இருக்கும்போது சின்ன குடையில 5 பக்கெட் அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பெரிய குடையில 8 பக்கெட் அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு இதாகும். தண்ணின்னு பார்க்கும்போது பேரலில் ஓரளவு 2 இன்ச்சு தண்ணி நின்றுது. ஏன்னா அங்கே எங்கேயும் தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது. இப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஈரங்களை நம்ம வந்துட்டு இதில் பெரும்பாலும் சைலேஜ் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் இறக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம எந்த வித இறக்கமும் வைக்க கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி இருக்க ஃபிக்ஸடான தொட்டி. ஆனால் கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி போகக்கூடியது. அதாவது இந்த சிமெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியை உறிஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே தண்ணி நிற்கிறதுக்கு வழியே கிடையாது. அந்த உள்பகுதி வந்துட்டு சிமெண்ட்டு பதில் பார்த்திங்கன்னா உள்பகுதி பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவரை கொண்டு பயன்படுத்திருக்கனால அந்த ஒரு தொட்டியில் தண்ணி நின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றதில் எதுவும் நிற்க கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது என்னன்றதை அடுத்து ஒரு 30 நாளில் அதோட ரிசல்ட்டை பார்த்துருவோம். நானும் பல விதமான முறைகளை பயன்படுத்தியிருக்கேன். இந்த ரிசல்ட் வந்த பிறகு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெரிய சம்பளம் ஒன்று போடுவோம். இதில் எந்த இதெல்லாம் நமக்கு செலவு குறைவாக இருக்குது, அதாவது 4 விதமான மெத்தடில் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு எந்த மெத்தடில் பார்க்கும்போது நமக்கு செலவு குறைவாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு அதாவது அடுத்த ஒரு 30 நாள் இதுக்கான ரிசல்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கான தொட்டி வந்துட்டு கட்ட தொடங்கிடுவோம். இது வந்துட்டு தொட்டி கட்டும் போது எந்த மாதிரி அமைப்பில் கட்டுறேன், இது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொட்டி கட்டுற அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் மேல் பகுதியில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். தரைத்தளத்துலேருந்து மேல் பகுதி அது வந்துட்டு கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஜேசிபி வச்சு நோண்டி அதை வந்துட்டு பேக் அதாவது தார்பைகளை கொண்டு பயன்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இடத்துல அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய குறைவாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு மழை காலங்களில் வந்துட்டு இந்த பகுதி ஊற்றெடுக்கக்கூடியது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு பேக் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது, அதாவது நம்ம வந்துட்டு அமுக்கும் போது ஓவர்லோடு கொடுத்து அமுக்கும் போது பேக் ஏதாவது பொத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரெயின் வாட்டர் அதாவது மழை தண்ணி வந்துட்டு உள்ளார போகக்கூடியது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய சைலேஜ்லேருந்து எல்லாமே மோசமான சூழ்நிலைக்கு போகும். ஸோ நமக்கு உள்ளார எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது. நம்ம வந்துட்டு அவுட்புட்டுக்கு வெட்டிகிட்டே வரும்போது தான் நமக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ அதனால் மேல் பகுதியில் சூஸ் பண்ணும்போது அதில் நிறைய விதமான அட்வான்டேஜ் இருக்குது. மேல் பகுதியில் சூஸ் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸடாக நீங்கள் பண்ணி நடத்துகிறீங்க, உங்களுக்கு நிரந்தரமாக அந்த தொட்டி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் மேல் பகுதியில் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ நான் டெம்பரரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜேசிபியை கொண்டு ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு அதை அப்படியே இழுத்து மூடினீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டு ஃபிக்ஸடான ஒரு ஃபார்முக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் பலவிதமான அவுட்புட்களை எடுத்துகிட்டு நானும் பலவிதமான முறைகளை பயன்படுத்தி செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்துட்டு எனக்கு ரேட் வைஸ்லையும் காஸ்ட் வைஸ்லையும் எல்லாமே பெஸ்ட்டாக வரணும். அப்படி வந்தால் தான் நான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எதையுமே செய்ய முடியும். அதாவது நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பெரிய ஃபார்மாக கொண்டு போகணும். அந்த நேரத்தில் அதுக்கான உருவாகக்கூடிய காஸ்ட்டையும் கம்மி பண்ணணும். நம்மளோட நோக்கமே வந்துட்டு காஸ்ட்டை கம்மி பண்ணணும். அதே நேரத்தில் நம்மளோட ஃப்யூச்சர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சைலேஜிலேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும் அப்படின்றத இதோடது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கல்லெல்லாம் பரப்பி ரெடியாக தான் வச்சுருக்கேன். இது அப்போயே நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த நேரத்தில் கிணத்துல கொஞ்சம் தண்ணி டவுனுன்றதுனால நம்மளால் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மக்காச்சோள தட்டை பயன்படுத்தி செய்யலான்ட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் மக்காச்சோள தட்டை ஒரு முட்டிக்கால் அளவு உயரத்தில் இருக்குது. நமக்கு கல்லும் ரெடியாக இருக்குது. அடுத்த ஒரு 30 நாளில் அவுட்புட் எடுக்கிறோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். இந்த காஸ்ட்டில் எது குறையுதுன்றதை தெரிஞ்சுட்டு இங்கே அடுத்தது ஒரு தொட்டியை கட்டுறோம். ஒரே தொட்டியாக கட்டிடுறோம். அதாவது 6 குழி நிலன்ற பட்சத்தில் நமக்கு ஒவ்வொரு இதுலையும் தடுக்கும் போது எந்த அளவுக்கு எந்த தட்டை இதாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரே தட்டியாக கட்டும் போது அது வந்துட்டு ஒரு ஒரு போர் வைக்கிறோம்ல அதே போல் கணக்கில் வரும். ஸோ அதே நேரத்தில் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது இங்கே நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு முடிவு வருவோம். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்போ போட்டது அப்படின்றத சொல்லிடுறேன். இது இதோட கல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் தரத்துக்காக கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இதோட ரிசல்ட் பகுதியை பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹலோ பிளக்கு கல்லில் பாருங்கள், கீழே தூக்கி காட்டுறேன் தெரியும். பார்க்கும்போது இது வந்துட்டு 10/2 உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல. இது வந்துட்டு 10/2 இது வந்துட்டு சரியாக உழுவலன்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்தம் ஒரு கோடு விழுந்துருச்சு. இது வந்துட்டு 10/2 2025 உருவாக்கக்கூடிய சாம்பிள். இதுவும் 10/2 அதுக்கு நேர் தெரியக்கூடிய சாம்பிள். இந்த சாம்பிளும் 10/2. இந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா 11/2/2025. அந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா 11/2/2025. உங்களுக்கு தேதி பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கல்லை தூக்கி காட்டுறேன் பாருங்கள், 11/2/25. எதுக்காக அப்படி நான் கல் படுக்கு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா சரி பனித்தண்ணியில் வந்துட்டு முன்ன பின்ன எதாவது இதாகும் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி கல்லை படுக்க வச்சுருக்கேன்.
இந்த சாம்பிளை போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு. ஏன்னு பார்க்கும்போது பார்க்க தான் தொட்டி சின்னதாக இருக்குது, ஆனால் அதுக்கான வேலை வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தட்டை உள்ளார திம்ஸ் பண்ணி அமுக்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். சின்ன தொட்டிக்கே வேலை இதாக இருக்கும்போது பெரிய தொட்டியாக போடும்போது இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ 2 நாளைக்கு நம்ம சிரமப்பட்டாலும் அடுத்த வருடங்களுக்கே பார்த்திங்கன்னா நம்ம அதை ஈஸியாக பயன்படுத்த முடியும். ஸோ அதோட ரிசல்ட்டை அடுத்த ஒரு 30 நாள் கழிச்சு ரெகுலராக வாட்ச் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வர வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதாவது பால் பண்ணை விவசாயம் தொடர்பான அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பா.